பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி ஜெபத்திலே நாம் பயன்படுத்துவதுண்டு. குறிப்பாக ஊழியர்கள் அநேக இடங்களிலே எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்வோம். அப்படி இருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபை கூடுதலிலே வருகிறார். நாம் கூடும் பொழுது, எங்கெல்லாம் நாம் கூடுகிறோமோ, சபை என்று அல்ல, எந்த இடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது 2 அல்லது 3 பேர் கூடுகிறோமோ அவர்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2வது அதிகாரத்திலே ஒரு பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் இறங்கி ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே, அந்நிய பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அப்பொழுது பெந்தேகோஸ்தே சபை என்ற ஒரு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றும் அந்த சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த சபைகளிலே, எல்லா சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளி எல்லா வரங்களையும் பரிசுத்தமாய் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இது நிமித்தமாக நாம் ஆவியின் வரங்களை தேவன் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து வரும் பொழுது நமக்குள் ஒரு பரிசுத்தமான தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வரங்களை தருகிறார். ஆயினாலே பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து நாம் அநேக சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சத்தியங்கள், உண்மையான சத்தியங்கள், சகல சத்தியங்களும் தேவனுடைய சத்தியங்களும் போதிக்கப்படுகிறது. யோவான் 16:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தினுடைய காரியங்களை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்படி வரும் பொழுது இந்த பாவத்தை குறித்து அவர் உணர்த்தும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உயர்த்துகிறார். நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் தேவன் நமக்கு ஒரு தேற்றரவாளனை இந்த இடத்திலே அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றும் சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். சபைகளுக்குள் அவர் இருந்து வாசம் செய்து, நமக்குள் இருந்து வாசம் செய்து அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் வழி நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தினுடைய காரியங்களை குறித்தும் இவைகளை செய்ய வேண்டாம், இவைகளை செய் என்று பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்துகிறார். அதனாலே தான் இந்த பரிசுத்த ஆவிகளை குறித்து நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே வளர்ச்சி அடைகிறது, நாம் சத்தியத்திலே வழிநடத்தப்படும் பொழுது. அதுதான் சொல்லுகிறது ரோமர்ல 16:13 சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைகிறது. எப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கும் பொழுது நமக்குள் ஒரு பரிசுத்தமான நிலை காணப்படுகிறது. அதனால் தான் அந்த பரிசுத்த நிலை காணப்படும் பொழுதுதான் நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகிறோம். மற்றொன்று, சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாகிறோம், நோயிலிருந்து விடுதலையாகிறோம். இவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிரப்பப்படும் பொழுது இவைகள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து ஓடிவிடுகிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்று சபை கூடுதலிலே வாசம் செய்கிறார். அப்போ எங்கு ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவர் வர வேண்டும் என்றால் நாம் தேவனை முழு மனதோடு ஆராதித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இன்று நாம் காலை வேளையிலே நாம் அந்நிய பாஷைகளினாலே தேவனுடைய பாஷைகளை தேவனோடு நாம் உறவாடுகிறோம். இது பரிசுத்த ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம். ஆவியின் கனிகளிலே கொடுக்கப்படுகிற ஒரு வரம் தான் இந்த அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை நிமித்தமாக நாம் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே இது நிமித்தமாக எங்கு ஆவியானவர் உண்டோ அங்கு ஒரு சமாதானம் உண்டு. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில இடங்களில் அவர் தேற்றரவாளனாய் நம்மை
குறிப்பிடுகிறார்கள். யோவான் 14:26 நாம் ஒரு சில சமயங்களிலே நாம் சோர்ந்து போன நிலையிலே, கவலையோடு இருக்கிற நிலையிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி நம்மை பலப்படுத்துகிறார். அந்த சோர்வுகளை மாற்றுகிறார், அந்த மனக்கவலைகளை மாற்றுகிறார். மற்றொன்று, அவர் வழி நடத்துகிறவராயிருக்க சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார் என்றால், அவருடைய பாதையிலே தேவனுடைய நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாதபடிக்கு நாம் எந்த காரியங்களையும் நாம் செய்ய முடியாது. அதனால் பரிசுத்த ஆவியானவர், ஒரு கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதுதான் நம்மை வழிநடத்துகிறது. அவர்தான் நமக்கு ஒரு சில காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானது. அவனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். ஆவியின் வரங்கள் கிரியை செல்லும் பொழுது நாம் அவருடைய சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் நாம் நடத்தப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக நான் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய நாமத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பது, அதுவும் கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாம், மறுபடியும் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் நாம், மரணத்தின் கூரை முறித்த தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு வேண்டும், வழிநடத்துதல் வேண்டும். ஆகினால்தான் அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவராயிருக்கிறார். அவர் எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு சில சமயங்களில் ஆண்டவர் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவரே, அவரே தேற்றரவாளனாய், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் எங்க உண்டாகிறது என்றால், ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றவர்களாகி நாம் பரிசுத்த ஆவியானவர்களால் நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் முழுமையாக நாம் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகினாலே நாம் எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருகிறோம், எப்பொழுதெல்லாம் நாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நாம் பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை வழிநடத்துவார். ஆகினால் தான் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றும் இந்த உலகத்திலே நம்மை ஆளுகை செய்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்கிறார். உங்களையும் வழிநடத்துவார். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தி அவைகளை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை இன்னும் வல்லமையான அபிஷேகத்தினுடைய வல்லமினாலே நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர் நிறைந்தவராய், எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.